கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை வழங்கும் கருணையின் நேரம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் நடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும். ஐயா உம்மை போலவே என் உள்ளம் மாறணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும். ஐயா உம்மை போலவே என் சுயம் சாகணும், ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராணி சாமுவேல் அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கண்ணீர் துடைக்கும் கரங்கள் சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்க நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளையில கூட ஆண்டவர் வாக்கு பண்ணினார்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று. ஆனால் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலையே. நிறைய பேர் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அவங்க நினைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வீடு வேணும்னு விரும்புகிறாங்க, வீடு இல்லை. நிறைய பேருக்கு பொருள் வேணும்னு விரும்புகிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு நமக்கு எல்லா தேவைகளும் வேணும், நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும், நமக்கு தேவையான எல்லா வாகனங்களும் நம்ம வாங்கணும் என்று சொல்லி விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களால முடியலை. ஏன்? அதை குறித்து இன்றைக்கி நாளில் பார்க்க போகிறோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொன்னாரே, நீ பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட. நம்ம ஆண்டவர் பொய் சொல்வாரா? அவர் வாக்குமாற அவர் மனிதனும் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அப்போ ஏன் நடக்கலை? நம்ம மேலே தான் குறை, கேட்குற உங்கள் மேலே தான் குறை. எனக்கு அது இல்லைன்னு, குழந்தை இல்லையேன்னு நினைக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு குறை, அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தார்ல, அவர் வாக்கு பண்ணினார். அவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமானவன் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வாக்கு பண்ணினார். அவர் வாக்கு மாறாதவர். ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாமல் வந்து நிற்கிறீங்களே. எப்பொழுது பார்த்தாலும் கண்ணீர், எப்பவும் அழுது கொண்டே இருக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டிய நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்க. எடுத்தவர்கள் வாசிப்போம். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில்
இன்று நான் உனக்கு விதிக்கிற ஆ, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய ம். நீ கவனமாய் நீ இருக்கும்படிக்கு காவலா இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் நீ செவி அவர் சத்தத்துக்கு கொடுப்பாயானால் உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நீ உன் தேவனாய கர்த்தருக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் உன் பெருக்கமும் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் உன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன வசனம் நிச்சயமா அவர் உங்கள் மேல பலிக்கும். அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், ஆசீர்வதிப்பார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லிவிட்டு உனக்கு என்னென்னலாம் இருக்குதோ அவை எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் என்று இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். ஆனால் இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கலையே. ஏன் இன்னும் நான் என்னால் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியலையே? ஏன் சிந்திச்சு பார்க்கமா? வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது ஏன் ஆசீர்வாதம் வரலன்னு பார்த்து, புத்திமதிகளை தள்ளுகிறவன் புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான். லட்சையும் அடைவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்திமதியை தள்ளக்கூடாதுப்பா. நீ இன்னைக்கு தரித்திரப்பட்டு இருக்கிற, ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிற, வறுமைக்குள்ளாக நீ வாழ்ந்து கொண்டு இருக்காயனா, நீ புத்திமதி சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனம் இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய படிப்பாளி, எல்லாவற்றையும் நான் சம்பாதிக்க முடியும், நான் தைரியசாலி, என்னால் எல்லாம் முடியும் என்று சொல்லி நீ பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறாயே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறாரே, நீ பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த ஆசீர்வாதம் உனக்கு வராத காரணம் நீ புத்திமதியை தள்ளுகிறாய். முன்னோருடைய வார்த்தையை கேட்கறதில்ல, பெரியோருடைய வார்த்தையை கேட்கறதில்ல, பெற்றோருடைய வார்த்தையை கேட்கறதில்ல, உன் இஷ்டப்படி நடக்கிறாய். இந்த புத்திமதியை தள்ளுனதுனால உன் நீ தரித்திரப்பட்டு போயிட்டா. தரித்திரம்னா என்ன? ஒன்றுலையுமே ஆசீர்வாதம் இல்லை, அதான் தரித்திரம். எதாவது ஒன்றில் ஆசீர்வாதம் இருக்கலாம். நல்ல சம்பாதிக்கிறாய், ஆனால் வீட்டில் என்ன பண்ண ஒன்றுமே இருக்காது. மாத கடைசி வரும்போது ஒன்றுமில்லை, போய் கடன் வாங்குறாய். அவங்க அதை செய்ய மாட்டாங்களா, அடுத்தவங்க கையை பார்க்குறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்திமதியை தள்ளினாய், நீ தரித்திரப்பட்டு போவாய். நீதிமொழியில் 23:12 உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் இருதயத்தை புத்திமதிக்கு உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கு சாய்ப்பாயாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உனக்கு தரித்திரம் வராமல் இருக்குமானா நீ புத்திமதிக்கு உன் செவியை சாய்க்க வேண்டும். நீ புத்தியை கேட்காதனால தான் இன்னைக்கு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். பெருமை பாராட்டினாயே, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு ஒன்றும் குறையில்லைன்னு நீ சொல்லி கொண்டு இருந்தாயே. வாழ்க்கையிலே உனக்கு நிம்மதி இல்லை, வறுமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஏனென்றா புத்திமதியை நீ ஏற்றுக்கொள்ளாதனால தான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிப்போம் என்றால், புத்திமதிகளை காத்துக்கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். ஜீவ வழியிலே இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்திமதிகளை சொல்லும் போது அதை காத்துக்கொள்வாயானா, அதன்படி நடப்பாயானா, ஆமா இவங்க சொல்றது கரெக்டு அப்படின்னு சொல்லி புத்திமதிகளை நீ கேட்பாயானா, கர்த்தனா ஜீவ வழியிலே நீ இருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ வழியிலே நீ இருக்கிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமாம், ஆண்டவர் வாக்கு மாறாதவர். நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னாரே. அந்த வார்த்தையின்படி நீ ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லையே. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 12:1 புத்திமதிகளை விரும்புகிறவன்
புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புத்திமதியை விரும்பணும். எனக்கு ஆலோசனை யாரும் சொல்ல மாட்டார்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்திமதியை நீ விரும்பு. அவருடைய ஆலோசனை எனக்கு வேணும், முதியோருடைய ஆலோசனை வேணும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ புத்திமதிகளை விரும்பாயானா கர்த்தர் நாமம் மகிமைக்காக நீ அறிவிலை தேறினவனாயிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதே நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 13 நீ வாசிப்பையானா, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆமென். அல்லேலூயா. புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டுமா? கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அதே நீதிமொழி 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அதை நீ பிடிச்சுக்கலனும்ல. அவர் வாயிலிருந்து இந்த அறிவு இந்த புத்தியும் வரும். இதை நீ பிடித்து கொண்டாயனா உன் வாழ்க்கையில செழித்து இருக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் நாம மகிமை. எதிலெல்லாம் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 4:5 நீங்க வாசிப்போமானா, எதிலெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லுகிறார். உன் கற்பத்தின் கனியும். முதல்ல உன் கற்பத்தின் கனி, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அநேக பிள்ளைங்கள் இருக்கு ஆசீர்வதிக்கப்படாம இப்ப பாரு, பிள்ளைங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணுங்க. அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்காத காரணம் பெற்றோர்கள் தான். அவர் சொன்னார், உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் நிலத்தின் கனியும். அதுக்கப்புறம் நீ கையிட்டு செய்யற வேலை, உன் நிலத்துல நீ போட்ட பயிர்கள் 100க்கு 100. ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு பலனா இருக்கிறான். நம்மள எப்படி இருக்குதப்பா? கர்த்தருக்கு பயப்படணும். ஈசாக்கு தான் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவன் தியானம் பண்ணுகிறவனாக இருந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் நிலத்தின் கனி அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். உன் மாடுகளின் பெருக்கமும். உன் வீட்டில் இருக்க மாடுகள், நீ வளர்க்கிறதான மிருக ஜீவன்கள், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகி உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதை நீங்க உறுதியா நம்பணும். அருமையான கர்த்தர் பிள்ளையே, ஆண்டவர் கைவிட்டுருவாரா? கர்த்தர் நாமம் மகிமைப்படா. அவர் வாக்கு மாறாத தேவன். உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனா ஆசீர்வதிக்க இல்லையே என்று சொன்னார். ஏன்னா நீ புத்திமதியை தள்ளிட்ட, அப்படி வார்த்தையை தள்ளிட்ட, அப்படி வார்த்தையபடி நீ நடக்கல, முன்னோடு சொல்ற வார்த்தையை கேட்கல, ஊழியர் வாயில் வர வார்த்தையை நீ கேட்டுக்கொள்ளவில்லை. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த புத்திமதியாகிய வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டு இதன்படி நீ நடப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு ஜீவன். அல்லேலூயா. புத்திமதி உனக்கு ஜீவன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையில நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஏப்பா இன்னும் ஆசீர்வாதப்படாமல் இருக்கேன்? நான் புத்திமதியை தள்ளுனதுனால தானப்பா. அவர் வாயிலிருந்து புத்தியும் அறிவும் வரும். அந்த புத்தி தான்ப்பா எனக்கு வேண்டும். அதுதான் இந்த வேத வசனமாகிய வார்த்தை. இந்த புத்தியை நீ தள்ளுவாயானால் உனக்கு ஆசீர்வாதம் வராது. அவர் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தை, வேத வசனமாகிய புத்தி, இந்த அறிவு உனக்கு தேவை. இதை நீ விரும்பி இதை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. 2வதாக, ஒருத்தர் தரித்திரப்பட்டிருக்கு, ஆசீர்வாதமே இல்லை. 2வது வாழ்க்கையில ஏன் தரித்திரம்? நீதிமொழிகள் 23, 20, 21 வாசிங்க. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே, மாம்ச பெருந்தினிக்காரனை சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வதாக மதுபான பிரியன். ஒரு நாள் அவன் ஆசீர்வாதம் இருக்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் குடிச்சு வாழ்க்கையை பாழாக்கி கொண்டே இருப்பான். அதான் குடிகாரன், மதுபான பிரியன், தரித்திரன் ஆவான். முதலாவது தரித்திரம் நீ புத்திமதியை தள்ளுனதுனால. 2வது உன் வீட்டில் வறுமை, தரித்திரம், நீ நினைச்சது வாங்க முடியல, நினைச்ச பொருள் உனக்கு கிடைக்கல, தரித்திரப்பட்டு இருக்கிறாய். எப்போ பார்த்தாலும் அடுத்தவன்ட்ட கடன் வாங்குவேன், அடுத்தவன்ட்டு போய் கொடுங்க, எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, கடன் வாங்கி கொண்டிருப்பா, தரித்திரப்பட்டு இருப்பா. ஏன்னு சொன்னா மதுபான பிரியனும் மாமிச பெருந்திருக்கிற. எப்போ பாரு கடன் வாங்கி கறி வாங்கி சமைக்கிறது, கடன் வாங்கி இறைச்சி கடைக்கு போகிறது, கடன் வாங்கி மீன் வாங்கி சாப்பிடுறது,
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாமிச பெருந்திண்டிக்காரர்கள் தரித்திரப்பட்டு போவார்கள். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் ஆசீர்வதிச்சதான். ஆமென், அல்லேலூயா. அதான் நீ ஏன் நீ இன்னும் தரித்திரப்பட்டு இருக்காய்னா, நீ குடிகாரனாக இருக்கிறாய். குடிச்சு குடிச்சு உன் குடும்பம் முழுவதும் கெட்டு போச்சு. அநேக குடும்பங்கள் எனக்கு தெரியும். குடித்ததுனால அவருடைய பிள்ளைகள்லாம் கண்ணீரோடு வராங்க. நல்ல சாப்பாடு கிடையாது. வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, நான் சபையில் ஒரு பையன் இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் வந்து சொல்லுவான், அம்மா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வந்து வச்சாங்கம்மா, அந்த காசை எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்டாரம்மா. அம்மா எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு இந்த கோழியெல்லாம் வளர்க்குறாங்கம்மா, அந்த கோழியெல்லாம் பிடிச்சிட்டு போய் விற்றுட்டாங்க. ஒரே பையன், அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படுப்பா. அந்த தகப்பன் குடிகாரன். குடியினால அந்த குடும்பத்தை விட்ட தரித்திரம் போகாமல் இருக்குது. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிப்போம்னா, எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனா இருக்கிறான். அடங்காத துஷ்டன். எங்கள் சொல்லை கேளான். பெருந்தீனிக்காரனும். அவன் எப்படி இருக்கிறான்? பெருந்தீனிக்காரனும் குடியனுமா இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக பிதாவாகிய நமது ஆண்டவர் அவர் சொன்ன வார்த்தை, இந்த குடிகாரன் உன் பிள்ளை ஒருத்தன் குடிகாரனா இருப்பானா, நீ மூப்பர்கிட்ட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அந்த மூப்பர் இடத்த கொண்டு போகும்போதுதான் பெற்றோர் எவ்வளோ வேதனைப்படுறாங்க. என் மகன் அடங்காதவன், என் மகன் குடிகாரன், எவ்வளோ மனசு கஷ்டமாருங்க. பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை பெற்று வளர்க்குறாங்கப்பா. உனக்காக இரவு பகல கண் விழிச்சு அந்த தாய் சரியாக சாப்பிடாம கூட உன்னை கஷ்டப்பட்டு வளர்க்குறாளே. ஆனால் நீயும் குடிகாரன், பெருந்தேண்டியக்காரன், எப்போ பாரு திங்க வேண்டியது. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஆனால் அவன்கள் தரித்திரப்பட்டு போவார்கள். இப்போ அவனை என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுது. வாசிக்கல. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர்கள் எல்லாம் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். ஆண்டவரே சொல்றாரப்பா, இப்படிப்பட்ட பிள்ளை உனக்கு வேண்டாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் சொன்னாரே, உன்னை ஆசீர்வதிப்பே, நீ பட்டணத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியில ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொன்னாரே. ஆனா இவனோ அவர் வார்த்தையை கேட்காதபடி பிடித்து வெறித்து பெருந்தினக்காரனா இருக்கும். அவரே சொல்லுகிறார், இவனை கல்லெறிஞ்சு கொண்டு இவன் வேண்டியதில்லை. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இவனுடைய பாவத்தை சுமக்கும்படிதான் கல்வாரி சிலுவையில் நம்ம ஆண்டவர் தன்னுடைய ஜீவனே கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நாம நீதிமொழி 28:7 அவர் சொன்னாரு, முதல்ல அவனை கல்லெறிஞ்சு கொண்டு, இல்லைன்னா அவனோட சேராத. வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். போஜன பிரியருக்கு தோழனாய் இருக்கிறவனோ தன் தகப்பனை அவமானப்படுத்துகிறான். பாருங்க, தன் இப்படிப்பட்ட பிள்ளை இருந்துச்சுன்னா தகப்பனுக்கு அவமானமா இருக்குமா. நம்ம ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். போஜன பிரியனா இருக்காத, போஜன பிரியனுக்கு தோழனாகாத. அவன் தகப்பனுக்கு அவமானமாக இருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ போஜன பிரியனா இருப்பாயனா அவன் தொண்டையில் கத்தி வை என்று சொல்லி நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க முடியாமல் இருக்கிறீர்களா? குடியர்களாக இருக்கிறீர்களா? பெருந்தினிக்காரர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டி கொண்டிருக்கிறீர்கள். அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களால் வாங்க முடியாதபடிக்கு உங்களை குடியின் ஆவி பிடித்து கொண்டிருக்குது. இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, நான் உங்க பிள்ளைப்பா, என்னை மன்னிச்சிருங்க, இதுல இருந்து என்னை விடுவீங்கன்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே தகப்பனுக்கு அவமானமாக பிள்ளைங்க இருக்கக்கூடாதுப்பா. பிள்ளைங்கள் எழும்பி பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவநாம மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 23:20 மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். அவன் ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுப்பா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஒருவேளை நீ ஒரு குடிகாரனா இருப்பாயானா, நீ ஒரு போஜன பிரியக்காரனா இருப்பாயானா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயனா, அவரை குறை சொல்லாத. அவர் உன்னை ஆசீர்வதிச்சிட்டார். அவர் சொல்லிட்டார், நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். அதை வாங்கி நீ வாழ முடியாதவனாக, குடிகாரனாகவும் போஜன பிரியகாரனாகவும் இருக்கிறாய். இனிமேல் கர்த்தர் இன்னைக்கு நீ சிந்திச்சு பார். இனிமேல் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா இந்த குறைகளை மன்னிங்கன்னு எந்த ஒரு ஆத்துமா அவரை நோக்கி வருகிறதோ அவங்க ஆசீர்வதிக்க உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மூணாவதாக, ஏன் தரித்திரப்பட்டிருக்கிறாய்? நீதிமொழிகள் 6:10-11 வாசிங்களேன். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்ப பாரு தூக்கம், எப்ப பாரு தூங்கிட்டு இருக்க வேண்டியது. எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும்? யாவது தூக்கம், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் என்று சொல்லி கை முடக்கி கொண்டு தூங்கி கொண்டிருக்காயே, உன் தரித்திரம் வழிபோக்கனை போல வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாதவர். உன்னை ஆசீர்வதிச்சிட்டார். அவர் சொல்லிட்டா அவனை ஆசீர்வதி. ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட முடியலையே. அப்ப நீ யோசிக்கிறையா, ஏன் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் இல்லை? நான் அவருடைய வழியில நடக்கல, அவர் கொடுத்த வார்த்தையை நான் கேட்கல, இந்த புத்திமதியை நான் ஏற்றுக்கொள்ளல, அதனாலதான் என் வாழ்க்கையில வறுமையாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை நான் கேட்காதபடி போஜன பிரியனாகவும் மதுபான பிரியனாகவும் இருந்ததுனாலதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, வறுமையிலே காணப்படுகிறேன். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இன்னைக்கு மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது, நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாய், தூக்க பிரியனாய் இருக்கிறாய். தூக்கம் கந்தையை உடுத்து வைக்கும். நீ தூங்காத, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளை நீங்க சிந்திச்சு பாருங்க, இன்னும் ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல? நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாத காரணம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படையல, புத்திமதியை கேட்கல, அதனால நான் கஷ்டப்படுகிறேன். போஜன பிரியனாவும் குடிகாரனாவும் இருக்கிறேன், அதனால நான் கஷ்டப்படுகிறேன். ஒன்றாவது, நான் தூக்க பிரியனாக இருக்கிறேன், அதனால நான் தரித்திரப்பட்டு கிடக்கிறேன். எந்தலே ஒன்றில் நீ எதில் இருக்கிறாய்? யோசித்து பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அதே இதுல நீதிமொழி 20:13, தூக்கத்தை விரும்பாதே, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய், விரும்பினால் தரித்திரனாவாய், கண் விழித்திரு, கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கதான தேவ ஜனமே, கண் விழித்து இரு. கண் விழித்திரு தானே, வேலைக்கு போக வேண்டாமா, சம்பாதிக்க வேண்டாமா, கண் விழிச்சிருந்தா போதுமா? உன் தேவை என்னது என்பது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நீ கண் விழித்து அவரிடத்துல ஜெபம் பண்ணு. அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்கிறார். உன் கண் விழியை சும்மா இருக்க ஒட்டாதே, அவரை நோக்கி பாரு. உன் கண் அவரை நோக்கி பார்க்கணும். நீ கண் விழித்து இருப்பாயானா நிச்சயமா அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை. அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் வாக்கு மாறாத தேவன். நீ பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் கர்ப்பக்கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னாரே, அந்த தேவன் வாக்கு மாறுவாரா? அவர் ஒருபோதும் வாக்கு மாற மாட்டார். இந்த நாளில் நீ எப்படி இருக்கிறாய்? புலம்பல் 2:18 அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு. அப்பொழுது அவர் சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் உன் தலை மீது தங்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத ஆண்டவர். அவர் இன்னைக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவாயா? கர்த்தர் நாம மகிமைப்படணும். இப்பொழுது நீ சிந்திச்சு பார், நான் எதிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன்? மற்றவர்கள பெரியோர்கள், முதியோர்கள், பெற்றோர்கள் சொல்லுற புத்திமதியை நீ தள்ளுகிறாயா? புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா நீ தரித்திரப்பட்டு போவாய். மதுபான பிரியனும் போஜன பிரியனுமா இருப்பாய், நான் தரித்திரப்பட்டு போவாய். தூக்க பிரியனாயிருப்பாயனா நீ தரித்திரப்பட்டு போவாய். நீ எதுல பிரியமாயிருக்கிறாய்? கண் விழித்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆகாரத்தினால் திருப்தியாக்க வல்லமை உள்ளவர்.
வல்லமுள்ளவராக இருக்கிறார். உன் கண்ணின் கருப்பு ஒளியை சும்மா இருக்க ஒட்டாதே, அவரை நோக்கிப்பார். இரவுலே எழுந்து, நான் 3ஆம் சாமத்தில் எழுந்து அவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஆத்துமா அவரை நோக்கி அழைக்குதோ, வாக்கு மாறாத கர்த்தர் இன்று அவர் உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். நிச்சயமா அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். வானத்துக்கும் பூமிக்கு சர்வதிகாரம் உள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறப்பா. பிள்ளைகள் அநேக முறை கஷ்டப்படுகிறாங்கப்பா, கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்கப்பா. வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே, என் தேவைகள் கிடைக்கலையே, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்று சொல்லி கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவர் இன்னைக்கு பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்கப்பா. அசப்பா, நீங்கள் சர்வ வல்ல தேவன். ரீபல் அவசபரபா, உனக்கு ஏன் கஷ்டம் வருகிறது? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நான் நேரம் ஆண்டவரே. எசப்பா, உங்கள் நாம மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா, எதற்காக நான் கஷ்டப்படுகிறேன்? ஒவ்வொருவரும் சிந்தித்து உங்களுடைய பாதத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. புத்திமதிகளை தள்ளுகிறதுனால அவருடைய வாழ்க்கையில் வறுமை ஐயா. குடியனும் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமாக இருக்கிறதுனால வருமாண்டவரே. தூக்க பிரியனாக இருக்கிறதுனால வருமாண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தயவாக இரக்கம் பாராட்டி இன்று முதல் அவங்களை எதில் பிரியமாக இருக்காள் அதை விட்டு என் அப்பாடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என் ஆண்டவன் ஆசீர்வதிக்க என்று கட்டளையிட்டிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை என்னை சுதந்திரித்து கொள்வேன் சொல்லி வேதவசனமாகிய அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும்படி சொன்ன வார்த்தைப்படி இந்த அறிவும் புத்தியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. வார்த்தை கேட்ட ஊர் பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். காத்துக்கோங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ள கண்ணீரை துடைக்கும் கரங்கள் சபை 37A கல்லமேட்டு தெரு, கள்ளக்குடி, டால்மியாபுரம், திருச்சி மாவட்டம். செல்போன் எண்கள் 9781899982 மற்றும் 9842050930.